இப்போ உங்கள் தந்தையோட ஏற்கனவே நீங்கள் பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்கேன்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ அவர்கிட்ட இருந்த அனுபவங்கள், இப்போ நீங்கள் தனியாக வந்து உங்களுக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து எதுவும் கற்றுட்ருக்கீங்களா? அதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? அவர் பயன்படுத்திய யுக்திகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? தலைவர்கிட்ட இந்த தேர்தல் இப்போ பரப்புரை ஆரம்பித்த பிறகு ஒரு நாள் கூட நான் பேசலை. எங்கள் அப்பா கிட்ட பேசலை. ஏன்னா நேரமும் கிடையாது. காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா இரவு படுக்கும்போது 1 மணி ஆயிடுது. அதிகாலை 1 மணி ஆயிடுது. இந்த நேரத்தில் வந்து இங்கே இந்த குறுகிய காலகட்டத்தில் வந்து நம்ம இயக்கத் தோழர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட பேசுகிறதுக்கு, உரையாடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அவர்கிட்ட நான் பேசலை. இருந்தும் இன்னும் நான் கடந்த காலங்களில் இந்த 30 வருடங்கள் எங்கள் இயக்கம் ஆரம்பித்த பிறகும் சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்து எங்கள் அப்பா இருந்த காலத்துலேருந்து நான் வந்து தேர்தல் களங்களில் கலந்துக்கும் போது என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது செஞ்சால் இன்னும் சிறப்பாக நம்முடைய தேர்தல் பரப்புரை இருக்கும், எது செஞ்சால் நம்முடைய மக்கள்கிட்ட போய் எளிதில் போய் சேர முடியும், இது போன்ற விஷயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு கடந்த காலம் அனுபவம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சிறப்பாக நம்மளால் செய்ய முடியுது. திருச்சி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது?